வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி அரசியல் பிரமுகர் கொல்லப்பட்ட வழக்கு குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்தது நீதிமன்றம். பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம் வாபஸ். முதலமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் முடிவு. சனிக்கிழமை புதுவை காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்கும் மக்கள் மன்றம். 30 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக காவல்துறையினர் தகவல். ராம நவமியையொட்டி பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அருகே அரசியல் பிரமுகர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள திருபுவனை பகுதியைச் சேர்ந்தவர் வேலழகன். அரசியல் கட்சி பிரமுகரான இவர் பிரபல தனியார் மின்சாதன வீட்டு உபயோக பொருட்கள் நிறுவனத்தில் பணியாளர் ஒப்பந்ததாரராக இருந்தார். இந்த நிலையில் திருபுவனை பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு வேலழகனை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்தது. இதுகுறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து சிலரை கைது செய்தனர். அதன் பின்னர் வழக்கானது சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது. அதன்படி வேலழகன் கொலை வழக்கில் 8 பேர் மீது புதுச்சேரி மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். கொலை வழக்கு விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் விடுவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் முதல்வருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை திரும்ப பெற்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 288 ஒப்பந்த ஆசிரியர்கள் கடந்த 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது 5க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை என்ஆர் காங்கிரஸ் பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் சட்டப்பேரவைக்கு வரவழைத்து பேசினர். அப்போது முதலமைச்சரை சந்தித்து ஒப்பந்த ஆசிரியர்களின் பிரதிநிதிகள் பேசினர். அப்போது போராட்டத்தால் பயனில்லை, அதிகாரிகள் உதவியுடன் துணைநிலை ஆளுநருக்கு கோப்புகளை அனுப்பி ஒப்பந்தம் நீட்டிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி கூறினார். இதையடுத்து போராட்டம் திரும்ப பெறப்படுவதாக ஒப்பந்த ஆசிரியர்கள் அறிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் காவல் நிலையங்களில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 30 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறை கேட்கும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கண்காணிப்பாளர் வீரவல்லவன் உள்ளிட்டோர் பொதுமக்களின் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சிதர் ரெட்டி, சிவம் ஆகியோரும், முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பக்தவசலம், காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் ஆகியோரும் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டனர். காரைக்கால், மாஹே உள்ளிட்ட சனிக்கிழமை அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 66 புகார்கள் மக்களிடமிருந்து பெறப்பட்டு அவற்றில் 30 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக காவல் உயரதிகாரிகள் தெரிவித்தனர். முகாம்களில் 37 பெண்கள் உள்ளிட்ட 218 பேர் பங்கேற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜையும் 2000 லிட்டர் பால் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராம நவமியை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ள 36 அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு 2000 லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு புன்காவசனம், விசேஷ மூலமந்திரம், யாகம் உள்ளிட்டவை நடந்தது. அதனைத் தொடர்ந்து 106 திவ்ய தேசங்கள் யாத்திரையாக சென்ற ராமர் பாதத்திற்கு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் TANFAC மேலாண் இயக்குனர் செந்தில்நாதன், தக்ஷீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன், செயலர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்டோருக்கு பரிசுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இயங்கி வரும் கிளை நூலக வாசகர் வட்ட செயற்குழு கூட்டம் வாசகர் வட்ட தலைவர் கவிஞர் ரா. சிங்காரம் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இயங்கி வரும் கிளை நூலக வாசகர் வட்ட செயற்குழு கூட்டம் வாசகர் வட்ட தலைவர் கவிஞர் ரா. சிங்காரம் தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் கிளை நூலகரும் வாசகர் வட்ட செயலாளருமான பார்த்திபன் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு கிளை நூலகத்தில் வருகிற 13/4/2025 அன்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் பட திறப்பு விழாவும், நூலக வாசகர் வட்ட ஆலோசகரும் ஓவிய ஆசிரியர் பி. முத்துக்குமரன் எழுதிய பிறந்தவர்களில் சிறந்தவர்கள் என்ற நூல் வெளியீட்டு விழாவும் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது. செயற்குழுவில் ஓய்வு பெற்ற துணை பொது மேலாளர் லயன் இளங்கோவன் அவர்களை நூலக வாசகர் வட்ட கௌரவ தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். புதிய புரவலர்களாக லயன் இளங்கோவன், ராஜமச்சேந்திர சோழன், தமிழாசிரியர் சுப்பிரமணியன் ஆகியோர் நூலகத்திற்கு தலா ரூபாய் 1000 செலுத்தி புதிய புரவலர்களாக இணைத்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் வாசகர் வட்ட ஆலோசகர் பி. முத்துக்குமரன், இணை செயலாளர் கவிஞர் ராம ஜெகதீசன், செயற்குழு உறுப்பினர்கள் சுந்தர வடிவேல், தனராஜ், அருள்ஜோதி, ஓய்வு பெற்ற முதுகலை தமிழாசிரியர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியில் துணைத் தலைவர் கௌ. குமார் நன்றி கூறினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதி NR காங்கிரஸ் சார்பில் கூடப்பாக்கம் கிராமத்தில் கொசு மருந்து தெளித்தல் மற்றும் கொசு மருந்து புகை அடித்து மக்கள் சேவையில் ஈடுபட்டனர். அகில இந்திய NR காங்கிரஸ் தலைவர் NR ஆணைக்கு இணங்கவும் NR காங்கிரஸ் மாநில இளைஞரணி தலைவர் KSP ரமேஷ் அவர்களின் ஒப்புதலோடும் ADS தாமோதரன் முன்னிலையிலும் ஊசுடு தொகுதி இளைஞரணி தலைவர் DK வீரப்பன் தலைமையில் ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் கிராமத்தில் கொசு மருந்து தெளித்தல் மற்றும் கொசு மருந்து புகையடித்தல் ஆகியவற்றை தொடங்கி வைத்தனர். இதில் NR காங்கிரஸ் இளைஞரணி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் உறுதியாக போராட்ட களத்தில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நிற்கும் என்று அதன் நிறுவனர் ராஜா பத்திரிகை செய்தியில் கூறியுள்ளார். இது தொடர்பாக கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில், புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனத்தை நிரந்தரமாக முடக்க நினைப்பதும் தமிழ்தாயின் கருவில் உள்ள குழந்தையை அழிப்பதும் ஒன்று என்றும், ஏழ்மை நிலைய ஆய்வு மாணவர்களுக்கு அறிவு புதையலாக விளங்கிய புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை ஒருபோதும் இழக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளதுடன், தமிழை முதன்மையாக பறைசாற்றிய தமிழ் சான்றோர்களை உருவாக்கிய புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை மீண்டும் இயக்காமல் முடக்கிவிட்டு கலை பண்பாட்டு துறையில் இருந்த நிதியை பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பிவிட்டு புதுச்சேரியில் உலகத் தமிழ் மாநாடு நடத்தி என்ன பயன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் உயிரையும் கொடுத்து தமிழை காக்க புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை அதே கட்டிடத்தில் மீண்டும் இயக்காவிட்டால் பெற்ற தமிழ் மாமணி, கலை மாமணி மற்றும் தற்போது கலை பண்பாட்டுத்துறை வழங்கிய அனைத்து விருதுகளையும் திரும்ப கொடுத்துவிடும் வலிமையான போராட்டத்தை முன்வைக்க முதன்மை தமிழ் பேரறிஞர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை மீண்டும் அதே கட்டிடத்தில் இயக்காவிட்டால் புதுச்சேரி அரசு நடத்துகின்ற உலக தமிழ் மாநாடு நடக்கின்ற இடத்தின் வாயிலில் குடும்பத்தோடு உண்ணாவிரதம் மேற்கொள்வோம் என்றும் தனது பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். Thank you.
பாருப்பா, ம் பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். ஆ? ஆ, அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? ம். எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் அலுகாஸ் போலாமா? புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு காரில் மது பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகளை கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் மதுவிலக்கு அமல் பிரிவு இன்ஸ்பெக்டர் மீனா தலைமையில் போலீசார் நேற்று புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் தைலாபுரம் சந்திப்பில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற இன்னோவா காரை மடக்கி சோதனை செய்தனர். அதில் புதுச்சேரி மது பாட்டில்கள் சாராயம் கடத்தி சென்றது தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் கார் ஓட்டி வந்த நபரை பிடித்து விசாரித்தனர். அதில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை செயின்ட் ரொசாரியோ தெருவைச் சேர்ந்த 50 வயதான கவியரசன் என்பதும் புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரில் மது பாட்டில்கள் வாங்கி கொண்டு சென்னையில் நண்பரிடம் கொடுப்பதற்கு கடத்தி சென்றதும் தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் அவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவர் கடத்தி வந்த 48 மது பாட்டில்கள், 110 லிட்டர் புதுச்சேரி சாராய பாக்கெட்டுகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். ஊசுடு தொகுதி கோபாலன் கடை பகுதியில் பாஜக சார்பில் தேசிய மகளிர் தின விழா அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் கடந்த மார்ச் 8ஆம் தேதி தேசிய மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம், சேந்தநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மகளிர் தின விழா சிறப்பான முறையில் கடந்த மாதம் கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து ஊசுடு தொகுதியில் 3வது நிகழ்வாக கோபாலன் கடை பகுதியில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி ஊசுடு பாஜக மகளிர் அணி சார்பாக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மகளிருக்கான நாற்காலி போட்டி, கோகோ, லெமன் ஸ்பூன், தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. மகளிர் அணி தலைவி மல்லிகா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இளைஞரணி தலைவர் உலகநாதன், மகளிர் அணி துணைத் தலைவி உதயா, ஊர் முக்கியஸ்தர்கள், கௌரவ தலைவர் சாரங்கபாணி, சுப்பு, கிளை தலைவர்கள் மணிகண்டன், அம்சா, பொறுப்பாளர் சிங்காரவேல், மகளிர் அணி நிர்வாகிகள் லட்சுமி காந்தம், தனலட்சுமி, லட்சுமி, எழிலரசி, ராஜேஸ்வரி, சந்திரா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊசுடு தொகுதி பாஜக மகளிர் அணியினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக சார்பில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி மற்றும் குளிர்பானங்களை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். கோடை வெயிலை தணிக்கும் வகையில் திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தலை திறந்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் சார்பில் திண்டிவனம் 27வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா ஏற்பாட்டில் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து உலக ஆட்டிசம் தினம் காந்தி திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நலத்துறை செயலர் சுந்தரேசன் மற்றும் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் சித்ராஷா சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். மேலும் இவ்விழாவில் ஆட்டிசம் குழந்தைகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி மற்றும் பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆட்டிசம் குழந்தைகள், அவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த கண்காட்சி மற்றும் பேரணியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியினை புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. கோடைக்கால வெப்பத்தினை சமாளிக்கும் வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட குளிர்ச்சியூட்டும் பழங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, துணை செயலாளர்கள் கலைவாணி, முனியன், பொருளாளர் கணேசன், அணி செயலாளர்கள் டாக்டர் சிலம்பரசன், காண்டீபன், ஜான்சன், முருகன், சிவகுமார், தனவேல், தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல், ராமச்சந்திரன், செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன், கலியமூர்த்தி, கண்ணதாசன், முருகன், அண்ணாமலை மற்றும் சுப்புலட்சுமி, அமலா உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் பாரதிய ஜனதா கட்சி துவக்க விழா, ராமநவமி மற்றும் பல்வேறு கட்சியிலிருந்து விலகியவர்கள் பாஜகவில் இணைதல் ஆகிய முப்பெரும் விழா இன்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகர பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி துவக்க விழா, ராமநவமி மற்றும் பல்வேறு கட்சியினை சேர்ந்தவர்கள் பாஜகவில் இணைதல் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் KR விநாயகம் ஆலோசனைப்படி கோட்டக்குப்பம் ஸ்ரீ பரமேஸ்வரர் கோவில் வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜ் முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் பாஜக மாநில தலைமை பேச்சாளர் பிரேம்ஜி தலைமையில் ராம நவமியையொட்டி பாஜகவினர் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நடந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பம் நகர பாஜக தலைவர் முருகவேல் வரவேற்புரையாற்றினார். பாஜக தலைமை பேச்சாளர் பிரேம்ஜி தலைமை தாங்கினார். இதில் மரக்காணம் ஒன்றியம் நடுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த திமுக தொண்டரணி நிர்வாகி தொழிலதிபர் மணிகண்டன், திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் ஜேக்கப் மற்றும் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி வந்த 100க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் தங்களை இணைத்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பம் நகர நிர்வாகிகள் இளஞ்செழியன், சென்னி, செந்தில், தென்னரசு, வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாஜக ஸ்தாபன தினத்தையொட்டி அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி பாஜக சார்பில் பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பாஜகவின் ஸ்தாபன தினம் கொண்டாடப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் 44வது ஸ்தாபன தினத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி, தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தலைமையில் பாரதிய ஜனதாவின் கட்சி கொடி ஏற்றி ஸ்தாபன தினம் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து தொகுதி தலைவர் முத்தாலு முரளி பேசுகையில், பாரதிய ஜனதாவின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு கட்சி உருவான விதம், கட்சியில் எவ்வாறு நம் கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் சிவசங்கர், சீனிவாசன், மகளிரணி தலைவர் மல்லிகா, கிளை தலைவர்கள் ஏழுமலை, முரளி, மணிகண்டன், அமுதன், கனகு, ஜீவா, அன்னபூரணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஸ்தாபன தினத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். முன்னதாக பாரதிய ஜனதாவின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு வாழ்த்து கோஷம் எழுப்பப்பட்டது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி அரசியல் பிரமுகர் கொல்லப்பட்ட வழக்கு, குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்தது நீதிமன்றம். பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம் வாபஸ். முதலமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் முடிவு. சனிக்கிழமை புதுவை காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்கும் மக்கள் மன்றம். 30 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக காவல்துறையினர் தகவல். ராம நவமியையொட்டி பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.